வணக்கம் நண்பர்களே, நம்ம டெய்லி ஃபோக்கஸ் அப்டேட் சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா கீழே தெரிகிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள். 12th முடிச்சுட்டு ஐஐடி என்ஐடி காலேஜில் ஏங்க படிக்கணும்? அந்த கல்லூரியிலலாம் ஜாயின் பண்ணோம்னா நமக்கு ஏதாவது எக்ஸாம் இருக்கா? அந்த எக்ஸாமில் யார் நடத்துகிறாங்க, எப்படி கொஸ்டின் கேட்குறாங்க, எவ்வளோ கொஸ்டின் கேட்குறாங்க அப்படிங்கிற பற்றி ஃபுல் டீட்டெயில் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை முழுசாக பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ் ஆகும். அப்படி இல்லைனாலும் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோவும் அவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. 12th முடிச்சுட்டு ஏங்க நிறைய மாணவர்கள் ஐஐடி என்ஐடியில் படிக்கணுங்கிற ஒரு கனவோடு இருக்காங்க அப்படின்னா, அங்கு அவங்களுடைய வாழ்க்கை மிகப்பெரிய மாற்றம் அடையும். ப்ளஸ் இந்தியாவில் இருக்கக்கூடிய மிகச்சிறந்த பேராசிரியர்களிடம் கல்வி கற்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அந்த காலேஜில் கண்டிப்பாக கிடைக்கும். உலகத்தரம் வாய்ந்த உள்கட்டமைப்பு அங்கே இருக்கும். நவீன ஆய்வகங்கள் நீங்கள் அங்கே பயன்படுத்துறதுக்கான அனுபவம் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும். சிறந்த வேலைவாய்ப்புகள்னாலே ஐஐடி என்ஐடியில் நம்மளுக்கு கண்டிப்பாக வேலையை வாங்கிடலாங்கிற ஒரு உறுதி இருக்கும். என்னன்னா, கூகுள், மைக்ரோசாஃப்ட், அமேசான் போன்ற மிகப்பெரிய நிறுவனங்கள் அங்கே உங்களுக்கு குமிஞ்சுவாங்க வேலை வாய்ப்புலேருந்து எடுக்கிறதுக்கு. சராசரி சம்பளமே பார்த்தீங்கன்னா அங்கே மற்ற இடத்துல படிக்கிறத விட உங்களுக்கு சம்பளம் அதிகமான கிடைக்கக்கூடிய வேலை வாய்ப்புகள் உறுதியாக கிடைக்கும். ப்ளஸ் அங்கே ஒரு அலுமினி நெட்வொர்க்குங்க. அங்கே படித்த முன்னாள் மாணவர்கள் உலகம் முழுவதும் உள்ள மிகப்பெரிய கம்பெனியில், அதுவும் முக்கியமாக சிஇஓ பதவியில் நிறைய பேர் இருக்காங்க. அதனால் அவங்களுடைய இணைப்பு அவங்களுக்கு கண்டிப்பாக அதிகமான முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கும். ப்ளஸ் சர்வதேச அங்கீகாரம், இந்த மாதிரி காலேஜில் அந்த ஐஐடி என்ஐடி ஒரு சர்வதேச அங்கீகாரம், உலக அளவில் ஒரு நல்ல மதிப்பு இருக்கக்கூடிய ஒரு காலேஜுங்கிறனால நீங்கள் எங்கே போய் வேலைக்கு நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணாலும் உங்களுக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கிடைக்க வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இந்த ஐஐடி என்ஐடி காலேஜில் ஜாயின் பண்ணணும்னா NTA நேஷ்னல் டெஸ்டிங் ஏஜென்சி அப்படிங்கிற தேசிய தேர்வு முகமை நடத்தக்கூடிய JEE மெயின்ஸ் எக்ஸாம் எழுதணுங்க. இந்த JEE மெயின்ஸ் எக்ஸாமில் வரக்கூடிய தரவரிசை பட்டியல் படி நம்ம என்ஐடி காலேஜில் ஜாயின் பண்ணலாம். ஐஐடியில் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா இந்த JEE மெயின்ஸில் முதல் வரக்கூடிய 2.5 லட்சம் பேர் JEE அட்வான்ஸ் எழுதுறதுக்கு தகுதி பெறுறாங்க. அவங்க தான் JEE அட்வான்ஸ் எழுத முடியும். அந்த எக்ஸாமில் வரக்கூடிய தரவரிசை பட்டியலின்படி நாம் ஐஐடி காலேஜில் ஜாயின் பண்ணலாம். இப்போது இந்த JEE மெயின்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்தில் 2 செக்ஷனாக நடத்துகிறாங்க. மேக்ஸிமம் ஜனவரி 1 செக்ஷனும் ஏப்ரல் மாதம் 2வது செக்ஷனும் நடத்துகிறாங்க. இந்த 2 செக்ஷன்லேயுமே கூட ஒருத்தர் எக்ஸாம் எழுதலாம், இல்லை ஒரு செக்ஷன் மட்டும் எழுதிட்டு கூட விடலாம். 2 செக்ஷனில் எழுதுகிறவங்களுக்கு எந்த செக்ஷனில் அதிகமான மார்க் இருக்கோ அதை தரவரிசை பட்டியலில் எடுத்துக்குவாங்க. இது ஏன் கொடுக்குறாங்க அப்படின்னா, மாணவர்களுடைய மன அழுத்தத்தை குறைப்பதற்காகவும், அவங்க ஏதாவது ஃபஸ்ட்டு செக்ஷன் ஏதாவது தப்பு பண்ணிட்டாங்கன்னா அதை திருத்திட்டு 2வது செக்ஷன் எழுதுறதுக்காகவும் இந்த மாதிரி ஒரு NDA தேர்வு நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி இப்படி ஒரு விஷயம் வச்சுருக்காங்க, பாராட்டுக்குரியது. அடுத்தது, இப்போ இந்த வருஷம் முடிச்சிட்டோம், அடுத்த வாட்டி நம்ம இப்போ ஐஐடியில் தான் படிக்கணும், NITயில் தான் படிக்கணும்னு மாணவர்கள் சில பேர் இருப்பாங்க இல்லையா? அவங்க ஃபஸ்ட் டைம் இந்த 12th முடித்தோடனே ஃபஸ்ட்டு இயர்லேயே எதுலேயுமே செலக்ட் ஆக முடியல அப்படின்னா அவங்களுக்கு இன்னொரு ஆப்ஷன் இருக்கா அப்படின்னா இருக்குது. மொத்தமாக 3 வருஷம் இந்த எக்ஸாமை எழுதுறதுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க 12th முடித்தவங்களுக்கு. அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு 2 செக்ஷனாக மொத்தம் 6 செக்ஷன் எழுதுறதுக்கு அனுமதி இருக்குது. நம்ம எப்போ வேணால் இந்த செக்ஷனில் செலக்ட் ஆகணும்னு தோணுச்சுனோ அப்போ போய்க்கலாம். நெக்ஸ்ட்டு JEE அட்வான்ஸ். JEE மெயின்ஸில் முதல்ல வரக்கூடிய 2 லட்சம் மாணவர்கள் இந்த JEE அட்வான்ஸ் எழுதுறதுக்கு அனுமதிக்கப்படுறாங்க. இந்த JEE அட்வான்ஸில் மொத்தம் 2 பேப்பர் இருக்கும், பேப்பர் 1, பேப்பர் 2 ரெண்டுமே எழுதி ஆகணும். ஐஐடியில் ஜாயின் பண்ணணும்னா கண்டிப்பாக இந்த 2 தாளுமே எழுதி ஆகணும். இந்த JEE அட்வான்ஸ் பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு வாட்டி மட்டும்தான் நடத்துகிறாங்க. மேக்சிமம் மே அல்லது ஜூன் மாதம் இந்த எக்ஸாம் வரதுக்கு வரும். முதல் வருடம் ஒரு மாணவர் செலக்ட் ஆகலைன்னா அடுத்த வருஷம் எழுதலாமான்னா கண்டிப்பாக எழுதலாம். அதாவது மொத்தமே 2 வருடம் மட்டும்தான் அனுமதி இருக்குது. அதாவது +2 முடிச்ச அடுத்த 2 வருஷம் மட்டும்தான் இந்த அனுமதி இருக்குது. JEE மெயின்ஸ் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் மொழி உட்பட மொத்தம் 13 மொழியில் எக்ஸாம் வைக்கிறாங்க, அட்டன் பண்ணிக்கலாம். பட் JEE அட்வான்ஸ் இங்கிலீஷ் மற்றும் ஹிந்தியில் மட்டும்தான் எக்ஸாம் நடக்குது. JEE மெயின்ஸில் பேப்பர் 1, பேப்பர் 2ன்னு 2 இருக்குது. அதில் பேப்பர் 1 BE பிடெக் படிக்கிறதுக்காக, பேப்பர் 2 B ஆர்க்கு ப்ளஸ், அதாவது B ஆர்கிடெக்ட் ப்ளஸ் B பிளானிங் 2 படிக்கிறதுக்காக. இந்த பேப்பர் 1ல் மொத்தம்
75 கொஸ்டின் கேட்குறாங்க. ஃபிசிக்ஸில் 25, கெமிஸ்ட்ரியில் 25, மேக்ஸில் 25, டோட்டல் பார்த்தீங்கன்னா 300 மார்க்கு. பேப்பர் 2 பார்த்தீங்கன்னா மேக்ஸில் 25, ஆப்டிடியூடில் 25, மேக்ஸில் 25, ஆப்டிடியூடு 50, டிராயிங்கில் 2, ஒருவேளை பி பிளானிங் எழுக்கிற மாதிரி தான் பிளானிங்கில் 25 கொஸ்டின். ஸோ இந்த ஆர்கிடெக்டாக இருந்தால் மொத்தம் 77 கொஸ்டின், பி பிளானிங் எடுக்கிற மாதிரி தான் மொத்தம் 100 கொஸ்டின். இது டோட்டல் மார்க் பார்த்திங்கன்னா 400 மார்க் வச்சு. இந்த ஜேஇ மெயின்ஸுக்கு ஒரு கொஸ்டின் கரெக்ட் பண்ணால் 4 மார்க்கு, ஒரு கொஸ்டின் தப்பு பண்ணால் மைனஸ் மார்க்கு. நீங்கள் எதுவுமே ஆன்சர் பண்ணுறீங்கன்னா அது எதில் 0 மார்க் அதுக்கு அந்த கொஸ்டின்ஸ்க்கு. ஜேஇ மெயின்ஸ் எக்ஸாமுக்கு அப்புறம் ஜேஇ அட்வான்ஸ் எழுதணும்னா கட் ஆஃப் பொதுவாக எவ்வளோ இருக்கும் அப்படின்னா, ஜென்ரல் கோட்டாவுக்கு ஒரு 90 to 93% இருக்கும், ஓபிசிக்கு ஒரு 75 to 85% இருக்கும், எஸ்சி எஸ்டி கேட்டகரிக்கு 50 to 65% நம்மளுக்கு எலிஜிபிள் கண்டிப்பாக வரும். இதுதான் பொதுவாக வரக்கூடிய கட் ஆஃப்க்கு. இது வருஷத்துக்கு வருஷம் மாறுபடும். நான் இப்போ சொல்லியிருக்கிறது பொதுவான கட் ஆஃப் இதுதான் மேக்ஸிமம் இருக்குது. அடுத்தது நம்மக்கிட்ட இந்தியாவில் எத்தனை என்ஐடி காலேஜ் இருக்குன்னா, மொத்தம் 31 என்ஐடி காலேஜஸ் இருக்குது. ஐஐடி மொத்தம் 23 காலேஜஸ் இருக்குது. இது இல்லாமல் ஜேஇ மெயின்ஸில் ஜிஎஃப்டி கவர்மெண்ட் ஃபண்டட் டெக்னிக்கல் இன்ஸ்டியூட்டில் ஜாயின் பண்ணலாம். அது ஒரு 40+ காலேஜஸ் இருக்குது. இது இல்லாமல் இந்த ஜேஇ மெயின்ஸில் நல்லா ஸ்கோர் பண்ணால் சாஸ்ட்ரா, எஸ்ஆர்எம், அமிர்தா, விஐடி போன்ற யூனிவர்சிட்டியில் ஜாயின் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. இப்போது இந்த வருடம் ஜேஇ மெயின்ஸ் எக்ஸாமினுடைய ஃபஸ்ட்டு செக்ஷன் முடிஞ்சு ரிசல்ட்டும் அவுட் பண்ணிட்டாங்க. 2வது செக்ஷனுக்கு February 25 தான் லாஸ்ட் டேட்டு. அப்ளை பண்ணாதவங்க மறக்காமல் அப்ளை பண்ணிவிட்டு எக்ஸாம் எழுதுங்க. எக்ஸாம் எழுதுறவங்களுக்கு வாழ்த்துக்கள். அடுத்தது இந்த எக்ஸாம் எப்போனா ஏப்ரலில் நடக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி.